என்னுடைய இந்த ஒரு முடிவுக்கு காரணம் என்னோட கணவரோ, இல்ல என்னோட கணவருடைய குடும்பத்த சேர்ந்தவங்களோ இல்ல. நான் வந்து லவ் மேரேஜ் என்னோட கணவரோட நான் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னோட கணவரோட வீடு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்திருப்பேன் இல்லையா? அந்த மாரி இந்த வீடு இல்ல அப்படிங்கிறத மாரி மென்ஷன் பண்ணி 8 பக்கத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் அவங்க இந்த ஒரு முடிவ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த முதற்கட்ட ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஜெபீலா அவங்களுடைய கழுத்துல வந்து அந்த தூக்கு போட்டதுக்கான ஒரு காயம் இருக்கு. அதே மாதிரி தோள் பட்டையில வந்து ஒரு விரல் பதிஞ்சா மாரி, இப்ப யாராவது அடிச்சா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாரி விரல்கள் பதிஞ்சா மாரி ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுல வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஆனாலுமே ஜெபீலா வீட்டு சைடுல அவங்களோட அம்மாவா இருக்கட்டும், அவங்களுடைய உறவினர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா என் பொண்ணு அந்த மாரியான ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டா. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தா. கண்டிப்பா கணவரும், கணவரோட குடும்பத்தாரும் சேர்ந்து தான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி என்னோட பொண்ண வந்து இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சைடுமே வந்து அவங்களுடைய கஷ்டத்த வந்து சொல்லிட்டு இருந்தாங்க.